எந்த தனிமத்தின் நீரில் கரையும் தன்மை ஆக்சிஜனுடன் ஒப்பிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ கந்தகம் சல்ஃபர், பி நைட்ரஜன் நைட்ரோஜன், சி ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன், டி கார்பன் கார்பன். சரியான பதில் பி நைட்ரஜன் நைட்ரோஜன். சரியான விடை பி. சோகஸ்மேலி நைட்ரஜன் வாயு நீரில் மிக குறைந்த அளவே கரையும் தன்மை கொண்டது. இது ஆக்சிஜனின் கரைதிறனுடன் ஒப்பிடப்படுகிறது. வளிமண்டலத்தில் அதிகமுள்ள இந்த வாயுக்கள் நீர்வாழ் உயிரினங்களின் சூழலியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நிலக்கரி பயன்பாட்டை எவ்வாறு குறைக்கலாம்? ஏ அதிக வெப்பத்தை உருவாக்குவதன் மூலம், பி அதிக புதைபடிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலம், சி மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம், டி மின்சார நுகர்வை அதிகரிப்பதன் மூலம். சரியான பதில் சி மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம். 10. இந்தியாவில் பெரும்பாலான மின்சாரம் நிலக்கரியை எரிப்பதன் மூலம் அனல் மின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே நாம் மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நிலக்கரியின் தேவையையும் அதன் பயன்பாட்டையும் பெருமளவு குறைக்க முடியும். சிலிக்கானின் எத்தனை நிலையான ஐசோடோப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ 4, பி 2, சி 1, டி 3. சரியான பதில் டி 3. சரியான விடை டி. சோகஸ்மெலி இயற்கையில் சிலிக்கான் தனிமம் 3 நிலையான ஐசோடோப்புகளை கொண்டுள்ளது. சிலிக்கான் -28, சிலிக்கான் -29 மற்றும் சிலிக்கான் -30. இதில் சிலிக்கான் -28 என்பது மிக அதிக அளவில் சுமார் 92% காணப்படுகிறது. பட்டியலிடப்பட்டுள்ள சேர்மங்களில் எது வாயு நிலையில் உள்ளது? ஏ கால்சியம் சல்பேட் கால்சியம் சல்பேட், பி காப்பர் சல்பேட் காப்பர் சல்பேட், சி சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு, டி ஃபெரஸ் சல்பேட் ஃபெரஸ் சல்பேட். சரியான பதில் சி சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு. சரியான விடை சி. சோகஸ்மேலி சல்பர் டை ஆக்சைடு SO2 என்பது சாதாரண வெப்பநிலையில் வாயு நிலையில் காணப்படும் ஒரு நிறமற்ற காரமான மணமுடைய சேர்மம் ஆகும். இது எரிமலை வெடிப்புகள் மற்றும் நிலக்கரி எரிப்பு போன்ற தொழிற்சாலை செயல்பாடுகளின் போது வெளியேறுகிறது. ஸ்பேஸ் விசை அழுத்தப்படும் போது ஸ்கிரிப்டை தொடங்க எந்த விசை அழுத்தப்படுகிறது? ஏ ஷிப் விசை ஷிஃப்ட் கீ, பி என்டர் விசை என்டர் கீ, சி கண்ட்ரோல் விசை கண்ட்ரோல் கீ, டி ஸ்பேஸ் விசை ஸ்பேஸ் கீ. சரியான பதில் டி ஸ்பேஸ் விசை ஸ்பேஸ் கீ. 6. ஸ்கிராட்ச் ஸ்கிராட்ச் போன்ற நிரலாக்க கருவிகளில் ஸ்பேஸ் விசை அழுத்தப்படும் போது என்ற கட்டளை செயல்பட விசைப்பலகையில் உள்ள ஸ்பேஸ் விசையை அழுத்த வேண்டும். இது ஒரு நிகழ்வு சார்ந்த இவெண்ட் பேஸ்ட் நிரலாக்க தொடக்கமாகும். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? ஏ 44 கிராம், பி 17 கிராம், சி 1 கிராம், டி 18 கிராம். சரியான பதில் டி 18 கிராம். 8. சரியான விடை டி. சோகஸ்மேலி நீரின் H2O மூலக்கூறு வாய்ப்பாட்டில் 2 ஹைட்ரஜன் 2 X1 மற்றும் 1 ஆக்சிஜன் 16 அணுக்கள் உள்ளதால் அதன் மொத்த நிறை 18 கிராம் ஆகும். ஒரு மோல் நீரின் நிறை 18 கிராம் என்பது வேதியியலின் அடிப்படை அளவீடாகும். அம்மோனியா தயாரிப்பில் வினையூக்கியாக எந்த பொருள் உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது? ஏ உலோக இரும்பு மெட்டாலிக் ஐரன், பி ஓம நீர் ஓமா வாட்டர், சி செரிமான நொதிகள் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், டி அம்மோனியாவே அம்மோனியா இட்செல்ஃப். சரியான பதில் ஏ உலோக இரும்பு மெட்டாலிக் ஐரன். சரியான விடை ஏ. ஹேபர் முறையில் அம்மோனியா தயாரிக்கும் போது நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் வினைபுரியும் வேகத்தை அதிகரிக்க இரும்பு துகள்கள் வினையூக்கியாக பயன்படுத்தப்படுகின்றன. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவியாதலின் பொதுவான பயன்பாடு என்ன? ஏ மின்சாரம் தயாரித்தல், பி நீரை வடிகட்டுதல், சி துணிகளை உலர்த்துதல், டி கச்சா எண்ணெயை சுத்திகரித்தல். சரியான பதில் சி துணிகளை உலர்த்துதல். 8. ஈரமான துணிகளில் உள்ள நீர் சுற்றுப்புற வெப்பத்தை உறிஞ்சி நீராவியாக மாறி காற்றில் கலப்பதே துணிகள் உலருவதற்கு காரணமாகும். இது ஆவியாதல் நிகழ்வின் ஒரு சிறந்த நடைமுறை உதாரணம். ஏ
மின்சாரம் தயாரிக்க பொதுவாக நீராவியை பயன்படுத்தும் கொதிநிலை முறை தேவை. ஒரு இயல்பான மனித கண்ணிற்கு தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவின் மதிப்பு என்ன? ஏ 25 சென்டிமீட்டர், பி 50 சென்டிமீட்டர், சி 10 சென்டிமீட்டர், டி முடிவிலி. சரியான பதில் ஏ 25 சென்டிமீட்டர். ஒரு ஆரோக்கியமான மனித கண் சிரமமின்றி பொருட்களை தெளிவாக காணக்கூடிய மிக குறைந்த தொலைவு 25 சென்டிமீட்டர் ஆகும். இது கண்ணின் அண்மை புள்ளி நியர் பாயிண்ட் என்று அழைக்கப்படுகிறது. பி 50 சென்டிமீட்டர் என்பது இயல்பான கண்ணின் அண்மை புள்ளியை விட அதிகமானது. இரத்த நாளங்களின் விரிவடைதல் என விவரிக்கப்படும் மது அருந்துதலின் விளைவு எந்த உறுப்பின் செயல்பாட்டை பாதிக்கலாம்? ஏ இதயம் ஹார்ட், பி சிறுநீரகங்கள் கிட்னீஸ், சி நுரையீரல் லங்ஸ், டி மூளை பிரெயின். சரியான பதில் ஏ இதயம் ஹார்ட். 1. மது அருந்துவதால் இரத்த நாளங்கள் விரிவடைந்து இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதய துடிப்பை சீரற்றதாக்குகிறது. இது நீண்ட கால அளவில் இதய தசைகளை வலுவிழக்கச் செய்து இதய செயலிழப்பிற்கு வழிவகுக்கும். பின்வருவனவற்றில் எது ஒரு நவீன நீர்ப்பாசன அமைப்பு? ஏ கிணற்று அமைப்பு வெல் சிஸ்டம், பி குள அமைப்பு பாண்ட் சிஸ்டம், சி தெளிப்பு நீர் அமைப்பு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம், டி கால்வாய் அமைப்பு கனால் சிஸ்டம். சரியான பதில் சி தெளிப்பு நீர் அமைப்பு ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம். 2. சரியான விடை. தெளிப்பு நீர்ப்பாசனம் என்பது நீரை சிக்கனமாக பயன்படுத்த உதவும் ஒரு நவீன நீர்ப்பாசன முறையாகும். இது குழாய்கள் மூலம் நீரை மழை பொழிவது போல பயிர்களுக்கு சீராக வழங்குகிறது. பூமியின் நீரில் துருவ பனிக்கட்டிகள் மற்றும் பனியாறுகளில் எத்தனை சதவீதம் உள்ளது? ஏ 2.05%, பி 0.7%, சி 97.25%, டி 65%. சரியான பதில் ஏ 2.05%. 10. பூமியில் உள்ள மொத்த நீரில் சுமார் 2.05% நீர் துருவ பகுதிகளில் பனிக்கட்டிகளாகவும் பனியாறுகளாகவும் உறைந்த நிலையில் காணப்படுகிறது. இது பூமியின் நன்னீர் இருப்பில் மிகப்பெரிய பங்காகும். ஒரு சட்ட காந்தத்தைச் சுற்றியுள்ள இரும்பு துகள்கள் எதற்கு பதிலளிக்கும் விதமாக வளைந்த வடிவங்களை உருவாக்குகின்றன? ஏ காந்தத்திலிருந்து வரும் ஒலி அதிர்வுகள், பி காந்தப்புலக் கோடுகள், சி காந்தத்திலிருந்து வெப்ப உமிழ்வு, டி காந்தத்தின் ஈர்ப்பு விசை. சரியான பதில் பி காந்தப்புலக் கோடுகள். 9. சரியான விடை. பி சோகஸ்மேலி காந்தத்தைச் சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத காந்தப்புலக் கோடுகளின் திசையிலேயே இரும்பு துகள்கள் தங்களை வரிசைப்படுத்திக் கொள்கின்றன. இந்த கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடையும் வளைந்த வடிவங்களை உருவாக்குகின்றன. எந்த முன்னொட்டு அமினோ ஏனேசிரண்டு தொகுதியைக் குறிக்கிறது? ஏ அமீன், பி அமீனில், சி அமினோ, டி அமைடோ. சரியான பதில் சி அமினோ. 1. யூபாக் பெயரிடல் முறையின்படி ஒரு கரிமச் சேர்மத்தில் ஏனேசிரண்டு தொகுதி பதிலியாக வரும்போது அமினோ என்ற முன்னொட்டு பயன்படுத்தப்படுகிறது. இது அமீன்கள் வகைப்பாட்டில் மிக முக்கியமான பெயரிடல் முறையாகும். 2. ஹீலியத்தின் ஹீ அணு நிறை என்ன? ஏ 4.003, பி 1.008, சி 10.811, டி 6.941. சரியான பதில் ஏ 4.003. 6. ஹீலியம் ஹீ அணுக்கருவில் 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் உள்ளன. அதன் சராசரி அணு நிறை 4.003 அமு ஆகும். இது தனிம வரிசை அட்டவணையில் 2வது லேசான தனிமமாகும். பி 1.008 என்பது ஹைட்ரஜனின் H அணு நிறை ஆகும். ஒரு பயணி நுண்ணோக்கி எவ்வளவு துல்லியமாக நீளத்தை அளவிட முடியும்? ஏ 0.001 மில்லிமீட்டர், பி 1 மில்லிமீட்டர், சி 0.01 மில்லிமீட்டர், டி 0.1 மில்லிமீட்டர்.
சரியான பதில் சி 0.01 மில்லிமீட்டர். சரியான விடை சி. சோகஸ்மெலி பயனின் நுண்ணோக்கியின் மீச்சுற்றளவு 0.01 மில்லிமீட்டர் ஆகும். இது மிகச்சிறிய நீளங்களை துல்லியமாக அளவிட உதவுகிறது. இது வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. சோடியம் குளோரைடுக்காக வழங்கப்படும் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ Na2Cl. பி Na ClO2. சி NaCl. டி Na ClO3. சரியான பதில் சி NaCl. சோடியம் Na மற்றும் குளோரின் Cl ஆகிய தனிமங்கள் இணைந்து உருவாகும் சாதாரண உப்பின் வேதியியல் பெயர் சோடியம் குளோரைடு NaCl ஆகும். இதில் ஒரு சோடியம் அணுவும் ஒரு குளோரின் அணுவும் பிணைக்கப்பட்டுள்ளன. Na2Cl என்பது தவறான வேதியியல் விகிதம். உரையில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த சாதனம் வீட்டு மின்சார விநியோகத்தை பயன்படுத்துகிறது? ஏ கைவிளக்குகள் ஃபிளாஷ்லைட்ஸ். பி செல்போன்கள் செல்போன்ஸ். சி சுவர் கடிகாரங்கள் வால் கிளாக்ஸ். டி மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ். சரியான பதில் டி மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ். சரியான விடை மடிக்கணினிகள் லேப்டாப்ஸ் அவற்றின் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய மற்றும் நேரடியாக இயங்க வீட்டு மின்சார விநியோகத்தை ஏசி சப்ளை பயன்படுத்துகின்றன. மற்ற சிறிய சாதனங்கள் பெரும்பாலும் உலர் மின்கலங்கள் டிரை செல்ஸ் மூலம் இயங்குகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?